எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சத்தான ஒரு லஞ்ச் காம்போ தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோலிங்க நம்ம பாலாக்கீரை எப்படி கடையிறதுன்னு, அது கூட தக்காளி ரசம் எப்படி சிம்பிளாக சீக்கிரமாக வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாங்க. பாலாக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்துலிங்க 6 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறோங்க. இது அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாங்க. கீரை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. இந்த தண்ணி இந்த பச்சை மிளகாயோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கீரை உள்ளே சேர்த்தணும். இப்போ நம்ம பாலாக்கீரையோட தண்டுகளெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இலைகளை மட்டும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோங்க. அதையே இப்போ இதுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம நல்லா அமுத்தி விட்டோம்னா கீழிருந்து கொதிக்கிற தண்ணி மேலே வந்துடுங்க. கீரையும் நல்லா வெந்துருங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷமாக கொதிக்குது. கீரையும் நல்லா வெந்துருச்சுங்க. இதை எடுத்து நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அதே பாத்திரத்தில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோங்க. 2 குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய், ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நம்ம தட்டி வச்சுருக்குறோங்க. அதையும் இப்போ உள்ளே சேர்த்திக்கலாங்க. அது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற கீரையை பச்சை மிளகாயோடு சேர்த்திடலாங்க. இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இது ரொம்ப நேரம் நம்ம வணக்கணுங்கிறது இல்லைங்க. போட்ட உடனே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இந்த மாதிரி மத்து போட்டு நல்லா பேஸ்ட்டை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பாலாக்கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கீரை கடையலுக்கு நம்ம நிறைய பொருட்கள் எல்லாம் தேவைப்படாதுங்க. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாங்க. அடுத்தது தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரசத்துக்கு முதல்ல சீரக மிளகை நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு வடக்கல்ல 2 ஸ்பூன் குறுமிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு பெருங்காயம், 1 ஸ்பூன் வரமல்லி, இதெல்லாம் சேர்த்து வெறு வடக்கெல்லாம் நல்லா வறுத்து ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம்ங்க. இதை பொடியை நம்ம ரசம் செய்யலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து அரைச்சி செஞ்சோம்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. அதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு இருக்கிற புளிங்க. அது கூடவே நம்ம நல்லா பழுத்த நாட்டு தக்காளி பழம் 5 இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதித்து வெந்து வரணுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்சியில் அடித்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டுங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, அது கூட 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் கிள்ளி வச்சதுங்க. அது கூடவே 4-5 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சதுங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற தக்காளி புளித்தண்ணியை உள்ளே சேர்த்திடலாங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. அது கூட 1/4 ஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரசம் நல்லா நுரக்கட்ட வர அளவுக்கு நம்ம விட்டுறலாங்க. இப்போ இந்த அளவுக்கு ரசம் நுரக்கட்டி வரையிலேயே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ரசத்தை எடுத்து ஊற்றுற பாத்திரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சீரக மிளகு, அது கூடவே 4-5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து வச்சுருக்குறோங்க. அதில் இந்த கொதிச்ச ரசத்தை நம்ம எடுத்து ஊற்றினோம்னா நம்மளோட தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சீக்கிரமாக நம்ம கீரை கடைஞ்சதும் தக்காளி ரசமும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தங்க. நீங்களும் இந்த லஞ்ச் காம்போ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.